ஹலோ கைஸ், நான் உங்கள் கௌதம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மீடியம் நீட் கோட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ண சில ப்ராப்ளம்ஸ்க்கு ரொம்பவே சிமிலராக இருக்க போகுது. ஸோ இந்த ப்ராப்ளம் படிக்கும்போதே உங்களுக்கு அது எந்த ப்ராப்ளம் மாதிரி இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணிங்கன்னா நான் பின் பண்ணி விட்றேன். பட் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னு நீங்கள் ஃபுல்லாக படிக்கிறதுலாம் படிச்சுக்கோங்க. பட் நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஒன்றுமே இல்லை, நம்மள்ட்ட வந்து ஸ்கில் அப்படின்னு ஒரு அரே கொடுத்துருவாங்க கைஸ், ஓகேவா? ஸோ இந்த ஸ்கில் அப்படின்ற அரே வந்து ஈவன் லெங்த் இருக்க போகுது எப்போவுமே. அண்ட் இந்த ஸ்கில் ஆஃப் ஐ ஒவ்வொரு எலிமெண்ட்டும் வந்து ஒரு பிளேயரோட ஸ்கில்லை டினோட் பண்ணுது, ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்கில் அரேவை வந்து n/2 டீம்ஸாக பிரிக்கணும், ஓகேவா? என்னன்றது ஒன்றும் இல்லை, இந்த ஸ்கில் அரேவோட லெங்க்த்து. இப்போது இந்த n/2 டீம்ஸாக பிரிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு டீமில் வந்து 2 பேர் தான் இருப்பாங்க இல்லையா? ஏன்னா மொத்தம் n இருக்குது. n/2 நீங்கள் பிரிச்சிங்கன்னா மொத்தம் ஒவ்வொரு டீம்லேயும் 2 பேர் இருந்தால் தான் நமக்கு வந்து டோட்டலாக அந்த n வரும், கரெக்டாக? ஸோ இந்த n/2 டீம்ஸாக பிரிக்கணும். ஒவ்வொரு டீம்லேயும் 2 பேர் இருக்க போகிறாங்க, 2 பிளேயர்ஸ் இருக்க போகிறாங்க. என்ன கண்டிஷன் அப்படின்னா இந்த n/2 டீம்ஸ்க்கும் டோட்டல் ஸ்கில் வந்து ஈக்குவலாக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு டீமோட டோட்டல் ஸ்கில் ஏதாச்சும் இப்போ ஒரு டீமில் 2 பேர் இருக்காங்க இல்லையா? ஸோ பிளேயர் 1 + பிளேயர் 2. இப்போ டோட்டல் ஸ்கில் வந்து எனக்கு 5 வருது அப்படின்னா ஒவ்வொரு டீமுக்கும் டோட்டல் ஸ்கில் அந்த 2 பேரோட பிளேயர் ஸ்கில்லை கூட்டினா 5/5/5ன்னு வரணும், ஓகேவா? ஸோ அதனால தான் இது வந்து ஈக்குவல் ஸ்கில்லோட பிரிக்க சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு டீம்லையும். இங்கே பார்த்தீங்கன்னா such that the total skill of each team is equal அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பிரிக்கும்போது ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு 2 பிளேயர் இருப்பாங்கல்ல, அந்த 2 பிளேயருக்கும் ஒரு ஸ்கில் இருக்கும். அந்த ஒரு டீமில் உள்ள 2 பிளேயரோட ஸ்கில்லை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் கெமிஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க. அதாச்சும் கெமிஸ்ட்ரி ஆஃப் த டீம் இஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்கில்ஸ் ஆஃப் பிளேயர்ஸ், ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல இந்த மாதிரி பிரிக்க முடியுதா இல்லையான்னு பார்க்கணும். இன்கேஸ் நம்மளால் பிரிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த ஒவ்வொரு டீமோட கெமிஸ்ட்ரியும் மொத்தமாக ஆட் பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க. ரிட்டர்ன் த சம் ஆஃப் கெமிஸ்ட்ரி ஆஃப் ஆல் டீம்ஸ். இல்லைன்னா -1 எப்போ நம்மளால் டீமே பிரிக்க முடியல அப்படின்னா, ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டீம் பிரிக்க முடியுதா இல்லையான்னு பார்க்கணும். பிரிக்கும் போது என்ன கண்டிஷன் வச்சுக்கணும்னா ஒவ்வொரு டீமோட டோட்டல் ஸ்கில்லும் ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் அப்படி பிரிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த கெமிஸ்ட்ரி இருக்கும் இல்லையா ஒவ்வொரு டீமுக்கும், அந்த கெமிஸ்ட்ரின்றது என்னது? அந்த ஸ்கில் ஆஃப் 1 person இன்ட்டு ஸ்கில் ஆஃப் த செகண்ட் பர்சன், கரெக்டாக? இந்த மாதிரி ஒவ்வொரு டீமுக்கும் கெமிஸ்ட்ரி கண்டுபிடிச்சி அதை மொத்தமாக ஆட் பண்ணி கொடுக்கணும், அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ 3 2 5 1 3 4 வருது. இப்போது இந்த ஸ்கில் வந்து நம்ம மொத்தம் n வந்து இங்கே n வந்து பார்த்தீங்கன்னா 6, கரெக்டாக? அப்போனா நம்ம வந்து n/2 டீம்ஸாக பிரிக்கணும்னா மொத்தம் வந்து 3 டீம்ஸ் இருக்க போகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 டீம்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு டீமோட டோட்டல் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது? 6 வருது, கரெக்டாக? 1 + 5 2 + 4 3 + 3. ஸோ நம்மளால் பிரிக்க முடியுது. இப்போ ஆன்சராக என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? சம் ஆஃப் த கெமிஸ்ட்ரிஸ். ஸோ ஃபஸ்ட் டீமோட கெமிஸ்ட்ரி வந்து என்ன? 1 × 5. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 1 × 5 வந்து 5 ப்ளஸ் செகண்ட் டீமோட கெமிஸ்ட்ரி வந்து என்ன? 2 × 4 8, கரெக்டாக? தேர்ட் டீமோட கெமிஸ்ட்ரி வந்து என்ன? 3 × 3 வந்து 9. ஸோ மொத்தமாக இங்கே பார்த்தீங்கன்னா 22 வருது. ஸோ அதனால தான் இங்கே ஆன்சர் வந்து 22 கொடுத்துருக்காங்க. நம்ம ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு இதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு டேரெக்டாக கோட் போயிடலாம் கைஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா n வந்து 6 இருக்குது. ஸோ n/2 அப்படின்றதுனால நம்ம வந்து 3 டீம் கிரியேட் பண்ணணும், கரெக்டாக? ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டோட்டல் ஸ்கில் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ தானே நமக்கு வந்து ஒவ்வொரு டீமுக்கும் எவ்வளோ ஸ்கில் ஸ்பில்ட் பண்ணி கொடுக்கணும்னு தெரியும். ஸோ டோட்டல் ஸ்கில் வந்து இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 3 + 2 அந்த மாதிரி ஆட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ டோட்டல் ஸ்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நான் டோட்டல் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ டோட்டல் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா 3 + 2 5 5 + 5 10 11 14 மொத்தம் 18 இருக்குது, ஓகேவா கைஸ்? ஸோ மொத்தம் 18 இருக்குது. நம்ம 3 டீமுக்கு அதை ஈக்குவலாக பிரித்து கொடுக்கணும் அப்படின்னா ஒரு டீமுக்கு எவ்வளோ இருக்கும்? ஸோ அதை வந்து நான் டீம் ஸ்கில் அப்படின்னு வச்சுக்கிறேன், ஓகேவா? ஸோ டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 18. ஆனால் டீமோட ஸ்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 18 / 3, கரெக்டாக? ஸோ 18/3 எவ்வளோ வரும்? 6 வரும். அதாச்சும் ஒரு டீமில் வந்து மொத்தமாக 6 ஸ்கில் இருக்கணும். இந்த கொஷினை கேட்கும்போது உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு கொஷின் ஞாபகம் வந்துச்சுன்னா ரொம்பவே சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். பட் அது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் இந்த வீடியோ ஃபாலோ பண்ணாலே தெரியும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2 sum அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்போம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து இதுக்கு வந்து சொல்யூஷன்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் தெரியல அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அதை போய் பாருங்கள். ரெண்டுமே ரொம்ப சிமிலராக இருக்கும், ஓகேவா? இப்போ இந்த 2 sumல நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஒரு வேல்யூ நமக்கு இருக்குது, அந்த வேல்யூக்கு டோட்டல் ஆகிற மாதிரி நம்ம அரேல 2 வேல்யூ இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து நமக்கு 6ன்னு இருக்குது இல்லையா? 6ன்னு இருக்கும்போது 2 நம்பரை கூட்டினா 6 வரணும். அந்த 2 நம்பர் மாதிரி நமக்கு வந்து அரேல இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது தான் அந்த 2 sum. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம அதே தான் செக் பண்ண போகிறோம்.
ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 6 சம் வர மாதிரி 3 டீம் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம எப்படி இதை அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு கவுண்ட் ஃப்ரீக்வன்சி மேப் மாதிரி வச்சுக்க போகிறோம். ஓகேவா? இது எதுக்குன்றது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரியும் பாருங்கள். அந்த மேப் மட்டும் நான் இங்கே எழுதி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு இந்த மேப்பை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த மேப் வந்து ஒரு இன்டீஜர் டு இன்டீஜர் மேப்பாக இருக்க போது, ஹேஷ் மேப் மாதிரி. அது என்ன சொல்ல போகுதுன்னா, இந்த ஒவ்வொரு ஸ்கில்லும் எத்தனை வாட்டி நம்ம அரேயில் இருக்குது அப்படின்றத கணக்கு பண்ணிக்கிறதுக்கு. ஸோ அது வந்து ஒரு கவுண்ட் இல்லை ஃப்ரீக்வன்சி மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அதை நம்ம ஜஸ்ட் கிரியேட் பண்ணிடலாமா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 வந்து எத்தனை வாட்டி இருக்குது நமக்கு, 3 வந்து எத்தனை வாட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வாட்டி இருக்குது. கரெக்டாக? ஸோ இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 வந்து எத்தனை வாட்டி இருக்குது நமக்கு, 2 வந்து எத்தனை வாட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வாட்டி தான் இருக்குது. கரெக்டாக? அடுத்து என்ன நம்பர் இருக்குது, 5 இருக்குது. 5 எத்தனை வாட்டி இருக்குது, 5 வந்து ஒன்ஸ் தான் வருது. வேறு என்ன நம்பர் கைஸ் இருக்குது, 3 பார்த்துட்டோம். அடுத்து 4 தான் கடைசியாக பாக்கி. ஓகேவா? 4 வந்து எத்தனை வாட்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4ம் ஒரே ஒரு வாட்டி தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்மளோட அந்த கவுண்ட் மேப். ஓகேவா? இந்த மேப்பை நம்ம கிரியேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால் இந்த மாதிரி டீம்ஸை வந்து கண்டுபிடிச்சிட்டே வர முடியும். இப்போ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இதை வந்து நம்ம இந்த அரேவை ஸ்கில் அரேவை லூப் பண்ண போகிறோம். லூப் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இந்த 3யை பார்ப்போம் இல்லையா? இப்போது 3யை பார்க்கும்போது நமக்கு 3 கூட இன்னொரு நம்பரை ஆட் பண்ணுனா இந்த 6 வரணும். கரெக்டாக? ஏன்னா ஒரு டீமோட டோட்டல் ஸ்கில் வந்து 6. அப்போது ஸ்கில்லு வந்து 3. கரெக்டாக? ஸோ இங்கே பாருங்கள், நான் எழுதிக்கிறேன் சிம்பிளாக. ஸோ ஸ்கில்லு வந்து நம்ம பார்க்குற ஸ்கில்லு வந்து 3. அப்போது நமக்கு ரிமைனிங் அப்படின்றது ஒன்று தேவை இல்லையா? ஏன்னா 2 பேர் இருக்க போகிறாங்க ஒரு டீமில். கரெக்டாக? 2 பேர் இருக்கும்போது ரிமைனிங் வந்து என்ன, 6 - 3. கரெக்டாக? ஏன்னா அதுதான் நமக்கு தேவை. ஒரு டீமோட டோட்டல் ஸ்கில் 6 அப்படின்னா ஆல்ரெடி ஒரு பிளேயரோட ஸ்கில் 3னா இன்னொரு பிளேயரோட ஸ்கில் வந்து 6 - 3, அதுவும் 3ஆக இருக்க போகுது. இப்போது நம்மளோட இந்த மேப்பை யூஸ் பண்ணி இந்த மாதிரி இன்னொரு 3 நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமான்னு செக் பண்ண போகிறோம். அதுதான் கேஸ் இங்கே பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து பாருங்கள் எப்படி இதை நம்ம பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த 3 ஸ்கில்லை வந்து பார்ப்போம். இந்த 3 வந்து நம்ம ஏற்கனவே கணக்கில் எடுத்துக்கிறதுனால கவுண்ட்டை வந்து -1 இங்கே பண்ணிக்கணும். கரெக்டாக? ஏன்னா ஒரு 3னா நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். அப்போனா இன்கேஸ் இன்னொரு 3 இருந்துச்சுன்னா நம்ம இதே 3யே கன்சிடர் பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா நம்ம இப்போ ஒரு நம்பர் எடுத்துகிட்டு இருக்கோம்னா அதையே நம்ம திரும்பி அது கூட ஆட் பண்ண முடியாது. ஸோ அதனால கவுண்ட்டை வந்து கம்மி பண்ணிக்கலாம் நம்ம 3 கன்சிடர் பண்ணுறதுனால. இப்போது நமக்கு ரிமைனிங் வந்து என்ன தேவைன்னு பார்த்தோம், 3 பார்த்தோம். இப்போது இந்த ரிமைனிங் 3 வந்து நம்ம மேப்பில் இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். இருக்கா பாருங்கள், கவுண்ட்டு 0வோட அதிகமாக எங்கேயாச்சும் இருக்கா? இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 3 வந்து ஒரு கவுண்ட்டோடு இருக்குது. அப்போனா என்ன அர்த்தம், இந்த 3யும் நம்ம சேர்த்து ஒரு டீமை ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ரெண்டும் பேர் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நீங்களே கெஸ் பண்ணுங்கள். திரும்பி இந்த கவுண்ட்டை -1 பண்ணி 0 ஆக்கிட போகிறோம். அப்போனா அதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு மேலே நம்ம 3யை கன்சிடர் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்குற ஸ்கில்லு வந்து 2. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை முதல்ல 0 ஆக்கிக்கணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒன்று கையில் எடுத்து பார்த்துட்டு இருக்கோம், அதையே திரும்ப யூஸ் பண்ண முடியாது. ரிமைனிங் வந்து எவ்வளோ கைஸ், 6 - 2. கரெக்டாக? 4. முதல்ல இந்த 4 வந்து நம்ம மேப்பில் இருக்கான்னு பார்க்கணும். இருந்துச்சுன்னா அதோட கவுண்ட் 0வோட அதிகமாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ செக் பண்ணி பார்க்கலாமா? 4 வந்து இருக்குது அண்ட் அதோட கவுண்ட்டும் வந்து நான்-0வாக இருக்குது. அதனால என்ன அர்த்தம், இந்த 2வையும் இந்த 4ஐயும் நம்ம சேர்த்து ஒரு டீம் கிரியேட் பண்ணிடலாம். அப்போ என்ன பண்ணணும், இப்போது ஜஸ்ட்டு இந்த கவுண்ட்டையும் நம்ம 0 ஆக்கிட்டு கண்டினியூ பண்ணலாம். இப்போது நம்ம ஒவ்வொரு தரையும் இந்த பேர் கண்டுபிடிக்கும் போது நம்ம ஃபைனலாக ஆன்சர் என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுருக்கீங்களா? டீம் ஃபார்ம் பண்ணால் மட்டும் போதாது, அந்த டீமோட கெமிஸ்ட்ரியை நம்ம ஆட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ ஒரு டீமோட கெமிஸ்ட்ரினா என்ன, ஒன்றும் இல்லையா கைஸ், உங்களுக்கே தெரியும்ல, 2 ஸ்கில்லையே மல்டிப்ளை பண்ணுறது. ஸோ நம்ம ஏற்கனவே இந்த 3 × 3 கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஸோ அவங்களோட ஸ்கில்லு நம்ம ஆன்சரில் ஆட் பண்ணிகிட்டே வருவோமா? ஸோ ஜஸ்ட் இங்கே வந்து நான் ஆன்சர்னு வச்சுக்கிறேன். முன்னாடியே அதை கண்டுபிடிச்சதுனால 3 × 3 ஏற்கனவே நம்மள்ட்ட இருக்கும். ஸோ இப்போ ஒரு பேர் கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஸோ 2ம் 4ம் கண்டுபிடிச்சோம். கரெக்டாக? ஸோ அந்த பேரையும் வந்து நம்ம ஆன்சரில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 × 4 இது மாதிரி இது ஆட் ஆகிட்டே வரப்போகுது, நம்ம ஒவ்வொரு பேராக கண்டுபிடிக்க. ஸோ இப்போ 2ம் முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்து 5க்கு வருவோமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 5 வந்து நம்ம கவுண்ட் இருக்கா பார்க்குறதுக்கு இருக்குது, ஒரு கவுண்ட் இருக்குது. அப்போ என்ன பண்ண போகிறோம், 5 எடுத்துக்கலாம், கவுண்ட்டை கம்மி பண்ணிடலாம். ரிமைனிங் வந்து என்ன, 6 - 5. 6 - 5னா எவ்வளோ, 1. நம்ம மேப்பில் வந்து 1 இருக்கா கைஸ்? ஆக்சுவலி கைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் மேப்பில் வந்து 1 இன்க்ளூட் பண்ண மறந்துட்டேன். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1 இங்கே இருக்குது. ஸோ சாரி. ஸோ 1 வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 1 வந்து இருக்குது அண்ட் அதோட கவுண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம மேப்பில் வந்து இந்த 6 - 5 1 தேடும்போது நமக்கு 1 ஒரு கவுண்ட் இருக்கிறதுனால என்ன பண்ண போகிறோம், 1ஓட கவுண்ட்டை 0 ஆக்கிட்டு இப்போ வந்து இந்த பேர் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ 5, 1.
ஓகேவா? இப்போ 5,1 அப்படின்றதுனால நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், 5 into 1 வந்து நம்ம ஆன்சரில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா அது வந்து கெமிஸ்ட்ரி ஆட் ஆகிட்டே போகுது. இப்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம 3 பேர் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்மளால் கண்டினியூ பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் கண்டினியூவே பண்ணாலும் 1 வந்து எடுப்போம், 1ஓட கவுண்ட் ஏற்கனவே 0வாக இருக்குது. ஸோ நம்ம அதை கன்சிடர் பண்ண முடியாது. 3 வந்து எடுப்போம், 3ஓட கவுண்ட் ஏற்கனவே 0வாக இருக்குது, அதையும் கன்சிடர் பண்ண முடியாது. 4 வந்து எடுப்போம், 4ஓட கவுண்ட்டும் ஏற்கனவே 0வாக இருக்குது, கன்சிடர் பண்ண முடியாது. அப்போனா என்ன அர்த்தம்னா இந்த 3 வேல்யூவும் நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டோம் வேற ஒரு டீமில் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ஃபுல்லாக முடியும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு கெமிஸ்ட்ரி வந்து மொத்தமாக ஆட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து எவ்வளோ வருது பாருங்கள், 9 + 8 + 5 அதே 22 தான் வரப்போகுது. ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து நீங்களே கெஸ் பண்ணலாம் கைஸ். லீனியர் தான் கரெக்டாக. நம்ம வந்து எதுவுமே ஸ்பெஷலாலாம் எதுவும் பண்ணல, ஜஸ்ட் ஒரு லூப் மட்டும் போட்டு செக் பண்ணுறோம் அவ்வளோதான். ஸோ லீனியர் டைம் தான் எடுக்க போகுது. அண்ட் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீனியர் ஸ்பேஸ் தான் எடுக்க போகுது. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஹேஷ் மேப் யூஸ் பண்ணி இங்கே யூஸ் பண்ணுறோம் இல்லையா கவுண்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஸோ நம்மள்கிட்ட எவ்வளோ ஸ்கில் இருக்கோ அதை பொறுத்து இந்த மேப்போட சைஸ் வந்து ஏறப்போகுது. ஸோ அதுவும் லீனியர் ஸ்பேஸ் தான். சரி வாங்க டக்குன்னு கோடுக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டோட்டல் ஸ்கில் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். அது மாதிரி நம்ம ஃப்ரீக்வன்சி கவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஹேஷ் மேப் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம ஸ்கில் அரேவை லூப் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டோட்டல் ஸ்கில்லை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே வரேன், சம் பண்ணி அடுத்து கவுண்ட் மேப்பில் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஸ்கில்லே இல்லை அப்படின்னா நான் 0ன்னு போட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஏற்கனவே இருக்கிற கவுண்ட்டோட +1 ஆட் பண்ணி அப்டேட் பண்ணிகிட்டே வரேன். ஸோ இந்த இது முடியும் போது நமக்கு டோட்டல் ஸ்கில்லும் இருக்கும், அந்த ஃப்ரீக்வன்சி மேப்பும் ரெடி ஆகிருக்கும். ஓகேவா? இப்போது ஒரு டீமுக்கு எத்தனை ஸ்கில் வேணும்னு கண்டுபிடிக்கணும்ல. ஸோ அது வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க, டோட்டல் ஸ்கில் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டீம்ஸ். நம்பர் ஆஃப் டீம்ஸ் வந்து அவங்க என்ன சொன்னாங்க, n/2. ஸோ அதனால ஸ்கில் டாட் லென்த் பை 2. ஸோ இது பண்ணும்போது நமக்கு ஒரு டீமில் எவ்வளோ ஸ்கில் இருக்கணும்னு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் ஆன்சர் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து லாங் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா கொஷினில் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டைப் வந்து லாங் வச்சுருக்காங்க. ஸோ நம்மளும் லாங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ திரும்பி ஒரு லூப் ஸ்டார்ட் பண்ணி நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்குற ஸ்கில் வந்து ஏற்கனவே கவுண்ட்டில் இருக்கா இல்லை யூஸ் பண்ணி முடிச்சிட்டோமான்னு பார்க்கணும். இன்கேஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அந்த கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணிட்டோம் இல்லையா, அதனால என்ன பண்ணுறேன், கரண்ட் ஸ்கில்லோட கவுண்ட்டை வந்து 1 கம்மி பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ ரிமைனிங் கண்டுபிடிக்கிறேன். ரிமைனிங் வந்து என்ன, ஒரு டீமுக்கு எவ்வளோ ஸ்கில் வேணுமோ மைனஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஸ்கில். ஓகேவா? இப்போது இந்த ரிமைனிங் அப்படின்றது நம்ம மேப்பில் இல்லை அப்படின்னாலோ, இல்லை இந்த ரிமைனிங் மேப்பில் இருந்து ஆனால் 0வோ கம்மியாவோ கவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது. கரெக்டாக? அந்த சமயத்தில் நம்ம -1 ரிட்டர்ன் பண்ணிடலாம். இப்போது இந்த கண்டிஷன் எதுவுமே நடக்கலை அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பேர் கிடச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த ரிமைனிங்கை வந்து நம்ம கவுண்ட் 1 கம்மி பண்ணிக்கிறோம், ஏன்னா அதை யூஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும், பேர் கண்டுபிடிச்சிட்டோம், பட் ஆன்சரில் வந்து அந்த கெமிஸ்ட்ரி ஆட் பண்ணிகிட்டே வரணும்ல. ஸோ ஆன்சரில் வந்து பார்த்தீங்கன்னா += போட்டுட்டு இந்த ஸ்கில்லு இன்ட்டு அந்த ரிமைனிங் அதை வந்து மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிகிட்டே வரேன். ஸோ இது ஃபுல்லாக முடியும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்து வந்துட போகுது. ஸோ சப்மிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் கொஷின் தான், பட் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கொஷின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க, இந்த 2 சம் அந்த வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ரொம்பவே சிம்பிளாக தான் இருந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த ப்ராப்ளம்லாம் செக் பண்ணி பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், ஸோ இது வந்து யாராச்சும் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி பிளேஸ்மெண்ட் யாராச்சும் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ஸ்விட்ச் பண்ண ட்ரை பண்ணுறவங்களுக்கும் இது ஷேர் பண்ணி விடுங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் வர்த்தா நண்பா.